கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிமையான ஒரு காலையில உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். சங்கீதம் 57:2 சொல்லுகிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, கெபிகளே, ஸ்தோத்திரம். ஒரு சவுலுக்கு பயந்து ஒளித்து கொண்டிருக்கும் போது அவர் அந்த கெபியில இருந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த சங்கீர்த்தனத்தை எழுதுகிறார். அவர் சொல்லுகிற, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளை, நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். மனுஷனால் முடியாதது, மருத்துவத்தால் முடியாதது, உலகத்துல அதிகாரங்களால் முடியாதது என் தேவனால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறீர்களோ? இல்லை, கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர். உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் மகிமை உள்ளவர். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை திடமாய் பற்றி கொள்ளுங்க. உங்களுக்காய் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஜெபிப்போமா? எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. இந்த வேலையிலும் கூடப்பா ஆண்டவரே, எல்லாம் முடிந்து போனது என்ற நிலைமையோடு இருக்கிறவர்கள், இனி எனக்கு ஒரு சுகம் கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லி வேதனையோடு நிற்கிற தம்முடைய பிள்ளைகள், இவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. நீர் யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கட்டும். தடைகள் எல்லாம் மாறட்டும், போராட்டங்கள் எல்லாம் விலகட்டும். பரிசுத்த ஆண்டவருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாக வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் எல்லா காரியத்திலும் உம்முடைய கரம் உம்முடைய மக்களோடு இருந்து ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.